கட்சித்தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பித்து அதே சமயம் தன்னுடைய தரப்பை வலுப்படுத்துவது எப்படி? இவ்வளவுதான் விஷயம். இப்ப உங்களுக்கு நம்பர் இல்லை, உங்க நம்பருக்கு ஏதாவது ஒரு கட்சி நம்மோட சேரணும், வெளியிலிருந்து ஆதரவு தரணும், அல்லது உள்ளிருந்து ஆதரவு தரணும், அல்லது இன்னொரு கட்சியிலிருந்து பிரிந்த சிலர் நேராக நம்முடைய கட்சிக்கு உள்ளேயே வந்து ஐக்கியமாகி விடுதல், மெர்ஜ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு அணி பிரியணும். பிரியும் பொழுது கட்சித்தாவல் தடை சட்டம் வருகிறதுங்க. இப்ப மொத்தம் உள்ள சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3, 2/3 பேர் பிரிந்து போனால்தான் அந்த பிரிவு என்பது சட்டப்பூர்வமானதாக கருதப்படும். இது முன்ன 1/3 இருந்தது. இப்போ யூஸ்வலா நான் இந்த மாதிரி சொல்லுவேன், உடனே நீங்க வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல வந்து சரி பார்க்கவும் 1/3 அப்படின்னு போடுவீங்க. அதுக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1/3 தான் இருந்தது. இந்த சட்டத்தை ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்தார். அது பிறகு சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது. ஏன்னா 1/3 ஈஸியா நடந்துருது. 10 பேர்னா அதுல 4 பேர் பிரிஞ்சா முடிஞ்சிருது. அது இன்னும் கடினமாக்குவதற்காக இல்லைங்க 7 பேர் பிரியணும் என்று கடினமாக்குவதற்காக கொண்டு வந்தார்கள். அது உண்மையிலேயே கடினமாக்கியது. ஏன்னா அந்த 2/3 பிரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் அதை கொண்டு வந்தது. அந்த 1/3 2/3 ஆக்கியது. அப்ப என்ன பண்றது? அப்ப அதற்கு வந்து ஒரு திட்டத்தை, இதுக்கு வந்து இதை முழுக்க இதை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தியவர்கள், சரியானன்னா அது நல்ல விதமா அப்படின்னு நான் சொல்லலை, இது ஒரு ஷேடியான ஒரு விஷயம்தான், பாரதிய ஜனதா தான்.